சிம்பிளாக ஒரு எக் கிரேவி பார்த்துடலாம் வாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டு சோம்பு, கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின 2 வெங்காயம், பொடியாக நறுக்கின தக்காளி, தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் தேவையான அளவு, பொடிச்ச சோம்பு, மிளகு, சீரகம் பொடிச்சது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுடுங்க. கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு முட்டையை உடச்சி ஊற்றியும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைனாக்கா இந்த மாதிரி அவிச்சு கட் பண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, ரைஸு எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன். குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வெங்காயம் தக்காளி அரியிறது தான் உங்களுக்கு டைமு. நல்லா ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடியது. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.